இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அண்ணாமலை, என்ன அத்தை, மனசெல்லாம் ரொம்ப பாரமா இருக்கு. நான் உங்க மடியில கொஞ்ச நேரம் தலை வச்சு படுத்துக்கட்டுமா? நீ இத கேட்கணுமா? வா, படுத்துக்கோ. வெண்ணிலா காணாம போயிட்டான்னு தகவல் தெரிஞ்சதும் நான் இருக்கிற வரைக்கும் வெண்ணிலாவுக்கு எதுவும் நடக்காதுன்னு அண்ணனுக்கும் அன்னிக்கும் வாக்கு கொடுத்திருந்தேன் அத்தை. வெண்ணிலா நான் வருவேன், அவளை காப்பாத்துவேன்னு உள்ளூர நினைச்சிருப்பா. அவ என்ன சாமி மாதிரி நினைக்கிற அத்தை. அவளுக்கு இப்படி ஒரு அநியாயம் நடக்கும் போது என்னால தடுக்க முடியலையா அத்தை? எல்லாரோட நம்பிக்கையையும் நான் உடைச்சிட்டேன் அத்தை. அண்ணாமலை, நம்மள சுத்தி இருக்கிற உறவுகளுக்கு நம்பிக்கைங்கிற உரத்தை கொடுக்கிற ஆளா நாம இருக்கணுங்கிறத நாம முடிவு பண்ற விஷயம் இல்ல. அத காலமும் சூழ்நிலையும் தான் முடிவு பண்றது. அதே காலமும் சூழ்நிலையும் நம்ம நம்பிக்கையே ஒரு நாள் சுக்கு நூறா உடைக்கும். நாம உடைஞ்சிட்டா நம்மள சுத்தி இருக்கிற எல்லாரோட நம்பிக்கையும் உடைஞ்சிடுமேன்னு கண் கலங்க கூட மனம் வராம உள்ளுக்குள்ளேயே புகஞ்சுகிட்டு இருப்போம். நாம உடைஞ்சிட்டா நம்மள சுத்தி இருக்கிற எல்லாரோட நம்பிக்கையும் உடைஞ்சிடுமேன்னு கண் கலங்க கூட மனம் வராம உள்ளுக்குள்ளேயே புகஞ்சுகிட்டு இருப்போம். இன்னைக்கு நீயும் அப்படிதான் இருக்க. தெய்வங்கிறது தப்பு நடக்காம தடுக்கிறதுக்கு மட்டும் இல்ல. ஒரு தப்பு நடந்துட்டா பாதிக்கப்பட்டவங்க பக்கம் நின்னு போராடுறது, அவங்களுக்கு ஆறுதலா இருக்கிறது, நல்ல வழி காட்டுறது. அப்படி பார்க்க போனா இப்பவும் நீ வெண்ணிலாவுக்கு தெய்வம்தான், சாமிதான். மனசை போட்டு குழப்பிக்காத. கொஞ்ச நேரம் நிம்மதியா கண்ணை மூடி தூங்கு. கல்யாணம் நல்லபடியா முடியட்டும், மத்ததெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இது போதும் அத்தை. இன்னும் எத்தனை பிரச்சனை மலை மாதிரி என் முன்னாடி வந்தாலும் சரி, என் குடும்பத்துக்காக எல்லாத்தையும் உடைச்சு எறிஞ்சிட்டு நான் போவேன் அத்தை. இதுதான் அண்ணாமலை.